7 நட்சத்திரங்களை நம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுக்கு இந்த கால வேளையிலே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஆன்லைன் ஒளிபரப்பிலே இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படியாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக தேவன் மாற்றுவாராக. இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவினுடைய 3 விதமான சாம்ராஜ்யங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்தி கிறிஸ்துவனுடைய 3 விதமான சாம்ராஜ்யங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 3 விதமான ஆளுகைகள் அல்ல, ஒரே ஆளுகைக்குள்ளே 3 காரியங்கள் இணைந்திருக்கிறது. ஒரே ஆளுகைக்குள்ளே 3 விதமான காரியங்கள் இணைந்திருக்கிறது. இவரை வேதத்தின் அடிப்படையில நாம் பார்த்து இந்த கால வேளையில நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்தை வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய புதிய ஏற்பாடு ஆகிய புத்தகத்தின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் விசேஷம். அதுல 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க நாம் கேட்கலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு மிருகத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த மிருகம் எங்கே இருந்து ஏறி வருகிறது? சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. எங்கே இருந்து ஏறி வருகிறது? சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. இப்ப ஒரு மிருகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இதே போன்று இன்னொரு மிருகம் இதே அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழுப்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற இன்னொரு மிருகம், 2வது ஒரு மிருகம். இந்த மிருகம் எங்கே இருந்து ஏறி வருகிறது? பூமியிலிருந்து ஏறி வருகிறது, அல்லது பூமியிலிருந்து எழுப்பி வருகிறது. 1வது மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. 2வது மிருகம் பூமியிலிருந்து எழுப்பி வருகிறது. அடுத்து இன்னொரு மிருகத்தை குறித்து நான் உங்களுக்கு இந்த காலவெளியிலே காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்தில் ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராது பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். இங்கே ஒரு மிருகத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். 1வது மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். 2வது மிருகம் பூமியிலிருந்து ஏறி வருகிற மிருகம். 3வது மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். இதுதான் சாத்தானுடைய 3 விதமான சாம்ராஜ்யங்கள். சாத்தானுடைய 3 விதமான சாம்ராஜ்யங்கள். முதலாவது அரசியல் சாம்ராஜ்யம். இது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறபடி இது சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்று பார்க்கிறோமே. சமுத்திரம் என்று சொல்கிற வேளையில மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதுதான் சமுத்திரம். ஆவிக்குரிய ரீதியில சமுத்திரம் என்பது மக்களை காட்டுகிறது. பிரசங்கிலே நமக்கு தெரிந்த ஒரு வசனம், ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, ஏற்ற காலத்தில் இருந்த பலனை காண்பாய். அப்ப அந்த சமுத்திரம் அல்லது ஜலம் அல்லது தண்ணீர் என்பது மக்கள் வாழக்கூடிய பகுதியை காட்டுகிறது. ஆகவே மக்கள் வாழ்கிற இடத்தில் இருந்து ஒருவன் எழும்பி வருவான். ஜனங்கள் மத்தியில் இருந்து ஒருவன் எழும்பி வருவான். அவன் தான் கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்படக்கூடிய மனிதன். இவனுக்கு ஆங்கிலத்துல ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. ஆன்டி என்றால் எதிராய் செயல்படக்கூடியவன், கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படக்கூடியவன் இந்த ஆன்டி. ஆன்டி என்றால் கிறிஸ்துவுக்கு பதிலாக இந்த உலகத்திலே அவன் தன்னை காண்பித்து இந்த உலகத்திலே செயல்படக்கூடியவன். ஆகவே தான் அவனுக்கு ஆன்டி கிரைஸ்ட். தமிழிலே
அந்தி கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அந்தி கிறிஸ்து பூமியிலே 7 ஆண்டுகள் அவன் ஆளுகை செய்ய போகிறார். இந்த பூமியில என்ன செய்ய போகிறார்? 7 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறார். ஆகவே அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு தான் இந்த உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் சூழ்நிலைகளும் பிரியமானவர்களே அந்தி கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அவருக்கு தெரியாது, இது தெரியாது. என்றாலும் காலப்போக்கிலே வேதத்தினுடைய காரியங்களின்படிதான் சகலமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இப்போது ஓரளவுக்கு அறிந்திருக்கிறார்கள். என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களுக்கு முன்பாக கொள்ளை நோய் வரும் என்று வேதம் சொல்கிறது. அந்த கொள்ளை நோய் இப்பொழுது கொரோனா என்ற வியாதி மூலமாக, கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய வியாதியாக, கொள்ளை நோயாக உலகம் முழுவதும் பரவி இன்றைக்கு ஜனங்களை மருந்து நேராய் கொண்டு போய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில மக்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டு அவர்கள் சுகமாக்கப்பட்ட நிலையிலே தனிமைப்படுத்தப்பட்டு அரசாங்க மருந்து மாத்திரைகள் மூலமாக குணமாக்கப்பட்ட நிலையில வீடு திரும்பி இருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிற, கண்கூடாக பார்த்திருக்கிற அநேக காரியங்கள், காதிலே கேட்கிற அநேக காரியங்கள். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களுக்கு முன்பாக எதெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் இப்பொழுது துவங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறோம். ஆனா முடிவல்ல. உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இது முடிவல்ல, இது துவக்கம். இது வேதனையின் துவக்கம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அநேக வேதனையான காரியங்கள் இந்த உலகத்திலே நடைபெறும்படியாக இருக்கிறது. அநேக உபத்திரவமான காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கும்படியாக இருக்கிறது. அன்பானவர்களே, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு ஆட்சியாக, சர்வாதிகார ஆட்சியாக இருக்கும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவன் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறவன் என்று பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் மத்தியிலே இருந்து ஜனங்களுடைய ஆதரவின்படி அவன் ஆளுகையை அவன் இந்த உலகத்திலே ஏற்படுத்துவார். அன்பானவர்களே, அதற்கு முன்பாக வேதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு, பிதா இருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்தை விட்டு அவர் எழுந்து புறப்பட்டு மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார். அப்பொழுது அவர் வெளிப்படுகிற வேளையிலே ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து மரித்து போன அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். என்ன செய்யப்படுவார்கள்? உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு நொடியிலே, ஒரு இமை பொழுதிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார்கள். மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார். அதன் பிற்பாடு ஒரு நிமிஷத்துல நாம் அனைவரும் மறுரூபமாக்கப்படும். அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒரு செகண்ட்ல கண்ணி நிற்கிற நேரத்துல அவர் உயிர்த்தெழுந்து மத்திய ஆகாயத்திலே சென்று விடுவார்கள். அதுக்கு செகண்ட் பேட்ச்ல இரண்டாவது பகுதியாக நாம் என்ன செய்யப்படுவோம்? உயிரோடு இருக்கிற பரிசுத்தமா இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற, வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வழியை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் மறுரூபமாக்கப்படுவார்கள். என்ன செய்யப்படுவார்கள்? மறுரூபமாக்கப்படுவார்கள். மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறாரே, அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாமும் வெளிப்படுவோம். ஏன் இந்த ரகசிய வருகை அல்லது சீக்ரெட் கம்மிங் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறது என்றால், உலகத்திலே 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்ய போகிறார். அந்த ஆளுகையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் மாற்றிக்கொள்ளக் கூடாது. ஜெபித்தவர்கள், வேதத்தை வாசித்தவர்கள், பாஸ்டர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கைக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ தங்களை அர்ப்பணித்து தேவனுக்காய் வாழ்ந்த தேவ ஜனங்கள் கைவிடப்படக்கூடாது. அந்தி கிறிஸ்து வாளிகளை மாற்றிக்கொண்டு வேதனைப்படக்கூடாது என்பதற்காக தேவன் தமது வருகையிலே சீக்ரெட் கம்மிங் என்கிறதான அந்த ரகசிய வருகையிலே ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக் கொள்ள போகிறார். இதை குறித்து வேதத்திலே 4 இடங்களிலே அவர் திருடனை போல வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். வேதத்திலே நமக்கு 4 இடங்களிலே அவருடைய வருகை, ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பகிரங்க வருகை அதற்கு பிற்பாடு நடக்கும். 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு
அதுக்கு முன்பாக ரகசிய வருகை நடக்கும். அந்த வருகையில இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரமாட்டார். ஆகவே பூமிக்கு வரமாட்டாரு. பூமியில் இருக்கிற நாம் தான் மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகப்படுவோம். ஆகவே சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே, ரகசிய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதுக்கு பெயர் ராப்சர் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுகிறாரே, அதை தான் சீக்ரெட் கம்மிங், ரகசிய வருகை என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்கள் இரண்டு பிரிவுகளாக அவர்கள் மத்திய ஆகாயத்துக்கு செல்கிறார்கள். ஒரு பிரிவு ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள். இரண்டாவது பூமியிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள். அவர்கள் உயிர்த்தெழுகிறார்கள். ஏற்கனவே மரித்தவர்கள் நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சமூகத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். அந்த 7 ஆண்டுகள் என்ன நடக்கும்? நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் பேசின வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் செய்த ஊழியத்திற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய எல்லா விதமான கணக்குகளையும் அந்த இடத்துல நாம் ஒப்புவிக்க வேண்டும். ஒருவரும் தப்ப முடியாது. அங்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அநேக தாளங்களை பெற்றவர்கள் அவர்கள் எஜமானாக இயேசு இடத்துல கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவனவனுடைய கிரிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து பலனை தரக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இதெல்லாம் மத்திய ஆகாயத்தில் நடக்கிற காரியங்கள். இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனோடு கிரிக்கத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே, அந்த பலனை இயேசு மத்திய ஆகாயத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவார். அதன் பிற்பாடு என்ன நடக்கும் என்று சொன்னால், மத்திய ஆகாயத்திலே நம்ம எல்லாரும் மனவாட்டியாக இருக்கிறபடினாலே மனவாட்டினுடைய தோழர்களாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டுடைய பரிசுத்தவான்கள், ஊழியம் செய்த அநேக ஊழியக்காரர்கள் அங்கே இருப்பார்கள் அல்லவா? அங்கே ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் நடக்கும். ஆட்டுக்குட்டியாருடைய திருமணம் நடக்கும். அதன் பிற்பாடு ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்து நடக்கும். இவையெல்லாம் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவான மன்னாவை கர்த்தர் நமக்கு அங்கே கொடுப்பார். ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுப்பார். நவமான திராட்சை ரசத்தை கர்த்தர் நமக்கு அங்கே கொடுப்பார். இதெல்லாம் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவை குறித்த சத்தியங்கள் ஏற்கனவே யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து அந்த தேவ செய்திகளை தொடர்ந்து நீங்கள் பயனடைய வேண்டும், பார்த்து பயனடைய வேண்டும். அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது அன்னை கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சபை என்ன செய்யப்படுகிறது? எடுக்கப்படுகிறது. பரிசுத்தமாய் வாழ்ந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பரிசுத்தமாய் வாழாதவர்கள், டிவியை பார்த்துக் கொண்டு, சீரியலை பார்த்துக் கொண்டு, உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர் என்ன செய்யப்படுவார்கள்? கட்டாயமாக கைவிடப்படுவார்கள். கவனிங்க, என்ன செய்யப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே மாட்டிக்கொள்வார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையில ஏன் மாட்டிக்கொள்கிறார்கள்? பரிசுத்தமான வேதத்துல என்னெல்லாம் நடக்கும் என்று கிறிஸ்தவர்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்க சொன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. இனி இதெல்லாம் நடக்க போகிறது என்று ஆண்டவர் சொன்னார், அது நடக்க போகிறது. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை ஜனங்கள் உதாசீனம் செய்தபடியினாலே அநேகர் கைவிடப்படுவார்கள். ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பின்மாற்றமா இருப்பாங்க. பரிசுத்தாவியை பெற்றிருப்பாங்க, அப்புறம் பைபிள் படிக்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பின்மாற்றமா இருப்பாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ விசுவாசிகள், இப்படி பின்மாற்றத்துல போன மக்கள் அந்த நாட்களிலே மனம் திரும்புவார்கள். என்ன செய்வார்கள்? மனம் திரும்புவார்கள். அவருடைய ஜெபம் கேட்கப்படாது என்பது உண்மை என்றாலும் அவருடைய பாவங்களை தேவன் மன்னிப்பார். அவருடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறபடினாலே பின்மாற்றமான போன ஜனங்களுக்கு தேவன் இறங்குகிறவர். தேவன் பாவத்தின் நிமித்தமாக ஜனங்களை தண்டிக்கிறவராய் இருந்தாலும் தமது அன்பின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக ஜனங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அந்தி கிறிஸ்து உலகத்திலே 7 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். அவர் ஆட்சி செய்கிற வேளையிலே பிரியமானவர்களே 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலமும் இன்னும் 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலமும் இந்த உலகத்திலே நடைபெறும். 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம், இன்னும் 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். இந்த கொரோனா நாட்களிலே நிறைய டைம் இருந்துச்சு, ஜெபிக்கிறது, உபவாசம் பண்றது, பைபிள் படிக்கிறது. ஆனா
இதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி செலவு பண்ணாம ஊர் சுத்துறது, முக்கியமான ஃபங்க்ஷன், முக்கியமான டெத்து, முக்கியமான கல்யாணம், இதே ஓடி இருப்பாங்க. சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஓடுவாங்க. சர்ச்சை உதாசீனம் செய்வார்கள், ஜபத்தை உதாசீனம் செய்வார்கள், உபவாசத்தை உதாசீனம் செய்வார்கள். அது மாத்திரமல்ல, வேதத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. இவர் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரு, நியாயம் தீர்க்க மாட்டார். ஏன்னா நம்முடைய தேவன் பார்க்காம போகிறவர் அல்ல. வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் தமது நியாய தீர்ப்பை தமது வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வீடு என்று சொன்னால் சபை. தேவனுடைய வீடு என்பது எது? சபை. அந்த சபையை தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் மனம் திரும்புகிற வேளையிலே நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார், அன்போடு அரவணைக்கிறவராக இருக்கிறார். அந்த இளையகுமாரன் தகப்பன் வீட்டை பிரிந்து போனான். திரும்பி வந்தவுடனே தகப்பன் மகனை ஏற்றுக்கொள்கிறார். ஆசியவன் இழந்தான், ஐஸ்வர்யத்தவன் எல்லாவற்றையும் இழந்து, வஸ்திரத்தை எல்லாம் பாருங்க இழந்த அழுக்கான வஸ்திரம், செப்பல் கூட இல்லை, காலில் பாதரட்சை இல்லை, மோதிரத்தெல்லாம் துளைத்து அவன் எப்படிப்பட்ட நிலையில வருகிறான் பாருங்க. என்றாலும் தகப்பன் அன்போடு கட்டி அணைத்துக் கொண்டார். அதே போலதான் நம்முடைய தேவன் மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவர் அண்டை இழுத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார், தம் அண்டை சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுது பாருங்க, வெளிப்படுத்தல் 13:1 வசனத்துல சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது. இதுதான் அரசியல் சாம்ராஜ்யம். இதுதான் அரசியல் சாம்ராஜ்யம். வெளிப்படுத்தல் 13:1 வசனத்துல சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது. அதுதான் அரசியல் சாம்ராஜ்யம். இப்பொழுது பிரியமானவர்களே, 10 நாடுகள் ஒன்றாக இணைந்து தங்களுக்கு ஒரு தலைவனை நியமிப்பார்கள். இந்த 10 ராஜாக்களும் அந்த தலைவருக்கு அதிகாரத்தை கொடுப்பார்கள். இப்போது ஐநா சபை என்று உங்களுக்கு தெரியும். அந்த ஐநா சபைக்கு யார் கிடையாது? தலைவர் கிடையாது. ஐநா சபை யார் கிடையாது? தலைவர் கிடையாது. ஆனால் இந்த 10 நாடுகள், அரபு நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு தலைவரை நியமித்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். அந்த தலைவருக்கு தான் வேதம் சொல்கிறது, என்ன சொல்கிறது? வலு சர்ப்பமானது தனது பலத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் தன்னுடைய ஆளுகையையும் அந்த மனுஷனுக்கு கொடுப்பதாக வேதம் சொல்கிறது. அவன் உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர தன்னை ராஜாவாக, 10 நாடுகளுக்கு ராஜாவாக உயர்த்தி கொள்வது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, பிறகு எப்படி நிம்ரோத் தன்னை தெய்வமாக உயர்த்தி கொண்டானோ அதே போல இந்த மனிதன் முதலாவது தன்னை உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அரசனாக தன்னை உயர்த்தி கொள்வான். உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அவன் நினைப்பான். பெரிய பெரிய நாடுகள் இப்பொழுது இவனை தெரிந்து கொண்டபடினாலே இந்த 10 நாடுகள் ஒன்றாக இணைந்து என்ன சொல்கிறதோ அதை மற்ற எல்லா நாடுகளும் கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுது கொரோனா தேசத்திலே பரவி கொண்டிருக்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு சொல்கிற வேளையிலே அதை எல்லா நாடுகளும் எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ, பிளைட் விடக்கூடாதுன்னா பிளைட் விடுறது இல்லை, ட்ரெயின் விடக்கூடாதுன்னா ட்ரெயின் விடுகிறது இல்லை, பஸ் ஓடக்கூடாது சொன்னா பஸ் ஓடுறது கிடையாது. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் பிரியமான உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறதை இன்றைக்கு எல்லா நாடுகளும் கேட்கிறது போல அன்றைக்கு அந்தி கிறிஸ்து சொல்லுகிறதை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்வாங்க? கேட்பார்கள். உலகத்தில் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க? கேட்பார்கள். உலகத்தில் எல்லா ராஜாக்களும் கேட்பார்கள். இப்போ வெளிப்பட்ட 13:1 வசனத்துல சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது. இதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய அரசியல் சாம்ராஜ்யம். அந்தி கிறிஸ்துடைய அரசியல் சாம்ராஜ்யம். அவன் ஆரம்ப நாட்களிலே பிரியமானவர்களே பாபிலோனை மையமாக, ஈராக்கை மையமாக வைத்து அவன் அங்கே ஆளுகை செய்வான் என்று பிரியமானவர்களே வேத வல்லுநர்கள் சில மக்கள் சொல்லுகிறார். அங்கிருந்து பிற்பாடு தனது எக்கோட்ரஸை தலைமையகத்தை எருசலேமுக்கு நேராக அவன் திருப்பி எருசலேம் தேவாலயத்திலே அவன் போய் உட்காருவான் என்று அவனை குறித்து சொல்லுகிறார்கள். பலர் பலவிதமான விளக்கங்களை, வியாக்கியானங்களை சொல்லுகிறார்கள். என்றாலும் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இந்த பூமிக்கு வந்து ஆளுகை செய்வது உண்மை. அதை யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. எந்த சர்வாதிகார ராஜாக்களாலும் இந்த அந்தி கிறிஸ்துவுடைய ஆளுகை என்ன செய்ய முடியாது?
தடுக்க முடியாது. நிம்ரோத் எப்படி தனி ஒரு மனிதனாக இருந்து உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர தன்னை ராஜாவாக உயர்த்தி கொண்டானோ, அதற்கு பிற்பாடு பாபிலோன் தேசத்தை ஆண்ட நேபுகாத்நேச்சார் எப்படி உலகம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்பட்டானோ, அதற்கு பிற்பாடு மேதியர்கள் ஆட்சி செய்த பொழுது தரியு ராஜா எப்படி உலகம் முழுவதும் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்பட்டானோ, அதற்கு பிற்பாடு பெர்சியர்கள் ஆட்சி செய்தார்கள். அதிலே பெர்சியர்கள் ஆட்சி செய்த சமயத்தில் அன்பானவர்களே, சரித்திரத்தை நாம் பார்க்க முடியும். கோரேஸ் உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அவர் எப்படி நினைத்தானோ, அவனமாக ரோமர்களும் எப்படி உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்களோ, கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மன்னன், இந்த ரோமர்களுக்கு முன்பாக இருந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மன்னன் மகா அலெக்சாண்டர் இந்த உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்று எப்படி நினைத்தாரோ, அப்படி பிரியமானவர்களே, அந்திகிறிஸ்து உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அவன் செயல்படுவான். 10 ராஜாக்கள் இவனை ஏற்றுக்கொள்வதார்கள். அந்திகிறிஸ்து என்ன செய்கிறான்? இப்பொழுது அவன் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே வானத்திலிருந்து தேவன் இருந்த அந்த பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட பிரதான தூதனாகிய லூசிபர், அவனை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது, பழைய பாம்பாகிய ஒரு சர்ப்பம், சாத்தான், பிசாசு என்று வேதம் இவனை குறித்து சொல்கிறது. இப்பொழுது இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பலத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் தனது ஆளுகையையும் இந்த அந்திகிறிஸ்து கொடுப்பார். ஆகவே இந்த அந்திகிறிஸ்துவின் ஆளுகை மற்ற ராஜாக்களின் ஆளுகை போல இருக்காது. ஹிட்லருடைய ஆட்சியை காட்டிலும் கொடூரமாக இருக்கும். ஸ்டான்லியுடைய ஆட்சியை காட்டிலும் பயங்கரமாக இருக்கும். இந்த உலகத்திலே ஆண்ட சர்வாதிகாரிகள் ஆட்சியை காட்டிலும், ரோமர்கள் நாட்களிலே சர்வாதிகார ஆட்சி நடந்தது. அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகளை காட்டிலும் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆளுகை கொடுமையாக கொடூரமாக இருக்கும். அன்பானவர்களே, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்க்கும் பொழுது அந்த மிருகத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த மிருகம் சுருட்டிய போல் இருக்கிறது, அதன் கால்கள் கரடியின் கால்களை போல் இருக்கிறது, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருக்கிறது. இப்ப பாருங்க, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. 3 காரியங்கள் கவனிங்க: தன்னுடைய பலத்தை, தனது ஆளுகையை, தனது மிகுந்த அதிகாரத்தை இப்பொழுது என்ன செய்கிறது? இந்த வலு சர்ப்பமானது அந்திகிறிஸ்துவுக்கு கொடுக்கிறது. ஆகவே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மனிதனாய் இருக்கக்கூடிய இந்த அந்திகிறிஸ்துவை கடவுளாக இப்பொழுது ஜனங்கள் வழிபட துவங்குவார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவனை வணங்க வேண்டும். உலகத்தில் எல்லா நாடுகளும் அவனை வணங்க வேண்டும். நிம்ரோத் தன்னை கடவுள் என்று உயர்த்தி கொண்ட பொழுது அவனை ஜனங்கள் வழிபட்டார்கள். அவன் தான் தன்னை சூரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டவன். அவனது மனைவியாக செமிராமிஸ் நிலா தேவதையாக அவன் சொல்லிக் கொண்டவன். இந்த சூரிய சந்திர வழிபாடு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மொழி குழப்பத்திற்கு பிற்பாடு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்குள்ளும் நுழைந்து விட்டது. அது ரோமன் கத்தோலிக்க மதமாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் இருக்கிற எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதங்களுக்குள்ளேயும் கவனியுங்க, சூரிய சந்திர வழிபாடு நுழைந்திருக்கிறது. ஆகவே தன்னை அரசனாக உயர்த்தி கொண்டது நிம்ரோத், பிறகு தன்னை கடவுளாக அவர் உயர்த்தி கொண்டார். அதை போலவே இந்த அந்திகிறிஸ்துவும் முதலாவது தன்னை அரசனாக உயர்த்தி கொண்டது மாத்திரமல்ல, உலகம் முழுவதையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒன் வேர்ல்ட், சொல்லுங்க, ஒரே உலகம், ஒன் வேர்ல்ட், ஒன் காயின். அமெரிக்காவுக்கு ஒரு டாலர் இருக்குது இல்லைங்களா? அது அரபு நாடுகளுக்கு யூரோ இருக்கிறது, இந்தியாவுக்கு என்று இந்திய நோட்டு இருக்கிறது இல்லையா? அதுபோல ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஒவ்வொரு பணங்கள். சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா வெள்ளின்னு சொல்லுவாங்க, அது டாலர் சொல்லுவாங்க, வெள்ளின்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் பார்த்தா ரிங்கிட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பணம். அன்பானவர்களே, இப்பொழுது உலகம் முழுவதற்கும் ஒரே நாணயம் கொண்டு வர அவசரம் பண்ணி பாருங்க. அப்போ ஒன்பர் அதற்குள்ளே ஜனங்கள் வரவே வர வழி கிடையாது. ஆகவே இந்த ஆளுகையில் இருந்து தப்ப ஒருவராக முடியாது. அந்த நாட்களிலே ஒரு கிறிஸ்தவன் மறிக்க நினைச்சாலும் மறிக்க முடியாது. உபத்திரவ காலத்துல உபத்திரவப்பட்டு தான் ஆகணும். அவன் ஜபம் பண்ணாலும் அவன் ஜபம் கேட்கப்படாது.
ஆனாலும் பாவம் மன்னிக்கப்படும். அவன் மனம் திரும்பினால் பாவம் மன்னிக்கப்படும். ஆகவே ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்காது? அவன் ஜெபம் கேட்கப்படாது. அந்தி கிறிஸ்து இந்த கிறிஸ்தவர்களை ஜெயிக்கிறவனாக இருப்பான். அந்தி கிறிஸ்து கிறிஸ்தவர்களை ஜெயிக்கிறவனாக இருப்பான். பாருங்க 7ஆம் வசனம் படிச்சு பாருங்க. வெளிப்பட்ட 13:7. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவரை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல். அப்ப கவனிங்க, இந்த பரிசுத்தவான்கள் யார்? பூமியிலே கைவிடப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சீக்ரெட் கம்மிங்ல, ரகசிய வருகையில கைவிடப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க, ஆனா சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டாங்க, பைபிள் படிச்சிருக்க மாட்டாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்க மாட்டாங்க, சபை ஆராதனை கலந்து கொண்டிருக்க மாட்டாங்க, பின்மாடுதல போயிருப்பாங்க. அதே போல பரிசுத்தவான் அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, ஆனால் அதை ஆவியிலே அனல் மூட்டி எழுப்பாம பரிசுத்தமாய் தங்களை காத்துக் கொள்ளாம உலக பிரகாரமாக வாழ்ந்து இருப்பாங்க. இவரெல்லாம் கைவிடப்பட்டு, அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், எளிமையான ஒரு விசுவாசிகளாக இருந்தாலும், அவர்கள் கைவிடப்பட்டு நீதியின் மார்க்கத்தை, இந்த கர்த்தருடைய கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றாதபடியாலே, ஃபாலோ பண்ணாததினாலே அவர்கள் கைவிடப்படுவார்கள். கைவிடப்பட்ட இந்த பரிசுத்தவான்களை அந்தி கிறிஸ்து யுத்தம் செய்து அவர்களை மேற்கொள்வார். அவர் என்ன செய்வார்? மேற்கொள்வார். 5ஆவது வசனத்துல சொல்லப்படுகிறது, 42 மாதம் யுத்தம் பண்ண அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவரே அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். 42 மாசம் சொன்னா 3.5 வருஷம். 42 மாதம் சொன்னாக்கா 3.5 வருஷம். 3 வருஷம் 6 மாசம் இவன் ஆட்சி செய்யும் பொழுது உபத்திரவம் இருக்கும். மீதமுள்ள 3 வருஷம் 6 மாசம் மகா உபத்திரவம் இருக்கும். இந்த உபத்திரவம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உபத்திரவ காலம், மற்றொன்று மகா உபத்திரவ காலம். கிறிஸ்துவருக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு பிரச்சனை உண்டாக ஆரம்பிக்கும். பிரச்சனை உண்டாக ஆரம்பிக்கும். இப்போது இஸ்ரவேலர்கள் அவர்கள் பல இடங்களிலே சிதறி போவார். ஏனென்றால் ஏற்கனவே மேசியாவாக வந்த இயேசுவை அவர்கள் பிடித்து ஏரோது முன்பாக கொண்டு போய், பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போய் அவரை குற்றம் சுமத்தி பொந்து பிலாத்து மூலமாக, பிரியமானவர்களே, அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார். என்றாலும் தேவ நோக்கம் நிறைவேறியது, பிதாவுடைய நோக்கம் நிறைவேறியது. அவர் பூமிக்கு வந்ததே நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும் என்பதற்காக. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும். பிதா சொல்றார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இயேசு சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று பிதாவுடைய நோக்கத்தை, பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பூமியிலே ஜனங்களுடைய பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணேன் மனுஷனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 33 வருடங்கள் பிரியமானவர் உலகத்திலே வாழ்ந்தார். அதில் 3 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். 30 வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் அவர் ஊழியம் செய்தார். பிறகு ஊழியம் செய்து ரோமர்களாலே, யூதர்கள் ஒப்புரவு பண்ணினாலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் மேசியா. ஆனால் யூதர்கள் அதை நம்பவில்லை, இஸ்ரவேலர்கள் அதை நம்பவில்லை. இப்பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவை மேசியா வந்துவிட்டார், மேசியா வந்துவிட்டார் என்று தலையிலே தூக்கி கொண்டாடுகிற இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் ஆரம்பத்திலே அவன் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனை போல இருப்பான் என்றாலும், இப்பொழுது எருசலேம் அந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். இப்பொழுது அங்கே மசூதி இருக்கிறது. ஏற்கனவே சாலமோனால் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. யாராலே? பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. மறுபடியும் அந்த ஆலயம் செருபாபேலாலே கட்டப்பட்டது. செருபாபேலாலே அது கட்டப்பட்டது. அந்த ஆலயம் பிரியமானவர்களே, யுத்தத்துல அது மறுபடியும் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. என்றாலும் அந்த ஆலயம் 7 நாட்களிலே புதுப்பித்து அது கட்டப்படுகிறது. மறுபடியும் அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. இப்போது அந்த பகுதியில ஆலயம் இருந்த இடத்துக்கு ஒரு கொஞ்சம் பகுதியில மசூதி இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே
எப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாத்தீங்களா? அது போல இந்த அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்கிற வேலையில இப்போது இஸ்லாமியர்கள் கூட அந்த அந்தி கிறிஸ்து ஆளுகைக்குட்பட்டவர்களாக இருக்கிறபடியினாலே அவர்கள் முழு சம்மதத்தோடு இப்பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம் கட்ட அனுமதி கொடுப்பார்கள். இப்பொழுது தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு ஏராளமான ஐஸ்வர்யத்தை செல்வத்தை இப்பொழுது சேர்த்து வைத்திருக்கிறார். என்ன செய்யப்படாது? தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. ஏற்கனவே சாலமோன் கட்டின தேவாலயம் மறுபடியும் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். இப்பொழுது அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? அந்த இடத்துல போய் தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல உட்காருவான். தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல உட்காருவான். அது மாத்திரமல்ல, அங்கே பன்றிகளை பலி செலுத்துவான். யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு பன்றி என்பது அருவருப்பான ஒரு பிராணி, அது தீட்டு உள்ள பிராணி என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுகிறது. இப்ப அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? அந்த பன்றியை பலி செலுத்துவான். அப்போ யூதர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எதிர்ப்பை தெரிவிக்கிற வேளையில அவர்கள் தன்னுடைய தேசத்தை விட்டு உலகத்தின் பல இடங்களில் சிதறண்டு ஓடுவார்கள். என்றாலும் அவர்கள் பிடிக்கப்பட்டு கொல்லப்படுவார். எப்படி ஹிட்லர் ஆட்சி செய்த பொழுது கிபி 40 இருந்து 44 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேல அநேக யூதர்களை கொன்று குவித்தான் என்று சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. தெருக்கள் எல்லாம் ரத்தம் ஓடியலாம். அதே போல ஒரு பெரிய ஒரு கொலைக்களத்தை போன்ற ஒரு சம்பவம், ரத்த ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு சம்பவம் இந்த அந்தி கிறிஸ்து நாட்களிலே இந்த உலகத்திலே நடக்கப் போகிறது. அன்பானவர்களே, அவர்கள் அந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மனம் திரும்புவாங்க. மேசியாவே, நீர் ஏற்கனவே வந்தீரே, எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, மரித்தீரே. ஆனால் நாங்கள் அதை அறிந்து கொள்ளாம இவனைத்தான் கிறிஸ்து கிறிஸ்து என்று நினைச்சோம். ஆனா இவன் கிறிஸ்து அல்ல, இவன் அந்தி கிறிஸ்து என்று இப்பொழுது நாங்கள் உணர்கிறோம் என்று மனம் திரும்புகிற வேலையில அவர்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். அவருடைய ஆத்துமாக்களும் 7 ஆண்டுகள் மத்திய ஆகாயத்துல இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அவர்களும் வருவார். அவருடைய ஆத்துமாக்கள் அங்கே வரும். 1,44,000 மக்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம் அல்லவா? ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர். அது போல 12 கோத்திரத்துக்கு கணக்கு கொடுப்பாங்க. 12 1,44,000 மக்கள் அங்கே தேவ சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இதெல்லாம் அந்தி கிறிஸ்து நாட்களிலே நடக்க போகிற சம்பவம். கவனிங்க. இப்போ முதலாவது அரசியல் சாம்ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவது சாம்ராஜ்யம் பொருளாதார சாம்ராஜ்யம். இரண்டாவது சாம்ராஜ்யம் பொருளாதார சாம்ராஜ்யம். வெளிப்பட்ட விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இங்க பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. 1ஆம் வசனத்துல ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. எங்க எழும்பி வருகிறது? சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். இரண்டாவது வெளிப்பட்ட 13:1 ஒரு மிருகம் ஏறி வருகிறது. அது எங்க ஏறி வருகிறது? பூமியிலிருந்து ஏறி வருகிற மிருகம். இதுதான் பொருளாதார சாம்ராஜ்யம். இதுதான் பொருளாதார சாம்ராஜ்யம். இவன் முதலாவது ஒரு சாதாரண மனிதனை போல இருப்பான். ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து பூமியில் இருந்தால் அவன் எழும்பி வருவான். ஜனங்களால் அவன் உயர்த்தப்பட்டவனாய் அவன் மாறுவான். அவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருப்பான். அவன் வானத்துக்கு அகினி கொண்டு வருவான். அது எரிய ஜாமன் உடனே வானத்தில் என்ன வந்துச்சு? அக்னி இறங்கி வந்தது போது அக்னி இறக்கி கொண்டு வருவான். நினைச்சானா அநேக அடையாளங்களை அவன் செய்வான். இவருடைய வாக்கை ஜனங்கள் நம்புவார்கள். தீர்க்க தரிசன வார்த்தையாக ஜனங்கள் நம்புவார்கள். தீர்க்கமான வார்த்தையாக ஜனங்கள் நம்புவார்கள். ஒரு கூட்ட மக்கள் இவனை பின்பற்றுவார்கள். இவன் என்ன சொல்வான்? ஏற்கனவே அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்கிறான் அல்லவா, அவனை வழிபடும்படியாக இவன் சொல்லுவான். ஏற்கனவே அவனுக்கு அதிகாரம் கொடுத்த அந்த வலு செல்வத்தையும் வழங்கும்படியாக இவன் சொல்லுவான். அந்தி கிறிஸ்துவும் என்ன செய்வான்? வானுக்கே தள்ளப்பட்ட லூசிபரை வழிபட அவன் சொல்லுவான். இன்றைக்கு இந்த உலகத்திலே சாத்தான் சபை இருக்கிறது. அவர்கள் லூசிபரை தெய்வமாக இன்றைக்கு வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வெளியரங்கமாய் அந்த ஆராதனை இந்த உலகத்திலே கொண்டு வரப்படும். அன்பானவர்களே, வெளியரங்கமாய் அந்த வொர்ஷிப் ஆராதனைகள் வெளியரங்கமாய் கொண்டு வரப்படும். இன்றைக்கு அந்தரங்கமாய் மறைமுகமாய் சீக்கிரட்டாக இருக்கிற சாத்தான் சபை வெளியரங்கமாய் கொண்டு வரப்படும். அப்போ அந்தி கிறிஸ்துவினுடைய அந்தி கிறிஸ்து ஆளுகையிலே அந்தி கிறிஸ்துவை ஜனங்கள் வழிபடுகிறார்கள். மனு தர்மத்தை ஜனங்கள் வழிபடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவை வழிபடும்படியாக சொல்லுவார். அடுத்து இந்த கள்ளத்தீர்க்கதரிசி அன்பானவர்களே என்ன செய்கிறார் பாருங்கள். 15ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும்
கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொர்க்கத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்போ நிறைய கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், பேஸ்புக்ல நீங்க பார்த்திருப்பீங்க. யுத்த காலத்துல அது பயிற்சி கொடுக்கப்படுகிறது. கையில துப்பாக்கி கொடுக்குறாங்க, கொடுத்தவுடனே துப்பாக்கி அது வாங்கிக் கொள்கிறது. எங்கே பார்த்து குறிவைத்து சுட வேண்டும் என்று அதுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ உடனே சுடுகிறது. உடனே ஒரு வேகமா ஓடுகிறது. ஒரு கம்பி இருக்கிறது, கம்பி கீழே குதித்து போகிறது. ஒரு செவுரு இருக்கிறது, செவுரு மேலே ஏறி கீழே குதிக்கிறது. இப்படிப்பட்ட அநேக ட்ரைனிங்கள் அந்த கம்ப்யூட்டருக்கு, அந்த கம்ப்யூட்டர் மனிதனுக்கு, ரோபோக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்பொழுது அந்தி கிறிஸ்து நாட்களிலே அந்தி கிறிஸ்துவை போன்றவே ரோபோக்கள் உருவாக்கப்பட்டு இப்பொழுது அவைகள் பேசத்தக்கதாகவும் நம்மை காணத்தக்கதாகவும் நம்முடைய நினைவுகளை அறியத்தக்கதாகவும் இருக்கும். அன்பானவர்களே, அதுக்கு ஆவி, நம்ம போல ஆவி கொடுக்கப்படும். நம்ம போல என்ன செய்யப்படும்? ஆவி கொடுக்கப்படும். அந்தி கிறிஸ்து ஆட்சியில இந்த கள்ளத்தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு ஆவியை அவர் கொடுக்கும். இப்போ யாரெல்லாம் அந்தி கிறிஸ்து வணங்கலையோ, யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் சொரூபத்தை வணங்கலையோ, இப்போ அந்த சொரூபமே வந்து அவர்களை கொலை செய்யும். பட்டயத்தினால வெட்டு, பயங்கரமாக கொலை செய்யும். நீ எங்க ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், நீ எங்க பைபிள் படிச்சாலும் தெரியும். இப்போ சர்ச்சி அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது, கிராம சபைகள் நீங்கள் கூடி என்ன செய்யலாம், 10,000 வருமானம் குறைந்த சிறு சிறு சபைகள் நீங்கள் நடத்தலாம்னு சொல்லி அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனா ஜனத வரத்து யோசிக்கிறாங்க, வியாதி பரவிடுமோ என்று. நான் சொல்லுகிறேன், சபையில வந்த வியாதி பரவாது, அவருடைய தழும்புகளில் நாம் குணமாவோம். அவர் நமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபோது சில வியாதிஸ்தர்களை குணமாக்கினார். அவர் பிரதான மருத்துவராக இருக்கிறார், பிரதான ரணவைத்தியராக இருக்கிறார். நான் வியாதியை குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளினாலே நாம குணமாக்கி சுகப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். சபையில வந்த வியாதி பரவாது. பிரியமானவர்களே, உங்க வியாதி குணமாகும். ஒரு மனைவி சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறா, அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஏன் அவனுக்கு புத்தி இருக்குதா, ஏன் நீ சர்ச்சுக்கு போற, ஏன் நீ சர்ச்சுக்கு போற, எங்க பார்த்தாலும் வியாதி பரவி கொண்டிருக்கிறது, நீ போகாதன்னு சொன்னாரு. உடனே அந்த அம்மா நீங்க அந்த வாரம் நின்றுட்டாங்க. இது உண்மையே நடந்த சம்பவம். வேலூர்ல கஸ்பான் இடத்துல, வசந்தபுரம் என்ற இடத்துல நடந்த ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, உடனே அந்த அம்மா நின்றுட்டாங்க. அந்த வாரம், அந்த நாளிலிருந்து அவருக்கு கொரோனா வந்துச்சு. சொன்னார் வீட்டுக்காரு, அவர் என்ன வந்துச்சு, இப்போ கொரோனா வந்துச்சு. இவருக்கு அட்மிட் பண்ணி இவர் தனிமைப்படுத்திட்டாங்க. இந்த அம்மா வந்து பாஸ்டர் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர் அந்த வாரம் போவான்னு சொன்னாரு. எப்போ வாய்ந்து சொன்னாரோ அப்பவே இந்த வியாதி அவருக்கு வந்துச்சு. சர்ச்சைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன், வியாதி வரும். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யோபு குறித்து, யோபு தான் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது என்று வேதம் சொல்கிறது. வியாதி வருமா 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 வருமா, பயந்துட்டா வரும். யாரும் காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். மருந்து மாத்திரைகளால் குணமாக்க முடியாதுமா, நீங்க இன்னும் கண்டுபிடிக்கிற, அது கண்டுபிடிச்சு அந்த மருந்து வெளியே வந்து பல நாட்கள் ஆகும். ஆனா உலகம் முழுவதும் அந்த மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு 7 நாள் குணமாக்கி வீட்டுல ஜனங்கள் அனுப்புதுன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி உலக நாடுகளால முடியலையே, உலக வளர்ச்சி நாடுகளால முடியலையே, தமிழக அரசு எவ்வளவு முன்னேறி இருக்கிறது சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை யோசனை பண்ணி பாருங்க. சபையில வந்தா வியாதி குணமாகும். இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில இந்த மிருகம் என்ன செய்யும், இந்த கம்ப்யூட்டர் சொல்லப்பட்ட அந்த என்ன சொல்றது, அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யும், ரோபோ, அது எழுதி வந்து அநேகரை கொலை செய்யும். அநேகர் என்ன செய்யும், கொலை செய்யும். நீ இருக்கிற இடத்துல இருந்து இன்றைக்கே அநேகர் கண்காணிக்கிறாங்க. இந்த செல்போன் இருக்கு இல்லையா, இந்த செல்போனே நம்ம காட்டி கொடுக்குறது. நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா கூட நீ எங்க இருக்கிறீங்க கண்டுபிடிக்க முடியும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி, எங்க போய் இந்த உலகத்துல மூல மொழிகள் இருந்தாலும் சிம் கார்டு இருக்கிறது, உள்ள இஎம்ஐ இருக்கிறதாகவே இதை வைத்து என்ன செய்வார்கள், எங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம எல்இடி டிவி, அது கேமரா இருக்குது, நம்ம காட்டி கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆகவே எல்லாம் சேட்டலைட் மூலமாக எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆதார அட்டைகள் எல்லாம் இப்பொழுது சேட்டலைட் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த ஆதார் அட்டை ஒவ்வொரு பேர்களில் இருக்கிறது. எல்லாம் இணைக்கப்படும். எல்லா கார்டுகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரே கார்டு, ஒன் கார்டாக மாற்றப்படும். ஒரு டிரைவிங் லைசென்ஸ், ஒரு ஏடிஎம் கார்டு, அப்புறமா நீங்க ஹாஸ்பிட்டல் கார்டு சொல்றீங்க, அது
புரியுதுங்களா? அல்லது இந்த உலகத்துல நீங்க எதெல்லாம் தனித்தனியா கார்டு வச்சு இருக்கிறீங்களோ, ஃபேன் கார்டு, அடுத்து இந்த ஓட் எலெக்ஷன் கார்டு, எல்லாமே ஒரே கார்டாக கொண்டு வரப்பட்டு அந்த ஒரு கார்டு சின்ன சிலிக்கான் அந்த சிலிக்கான் மூலமாக அரிசி வடிவிலே கொண்டு வரப்பட்டு இன்ஜெக்ஷன் மூலமாக நம்முடைய நெற்றிகளிலே அல்லது நம்முடைய கைகளிலே ஏற்றப்படும். நம்முடைய சொன்னாக்கா கைவிடப்பட்ட ஜனங்களுடைய நெற்றிகளிலே ஜனங்கள் கைகளிலே ஏற்றப்படும். ஆகவே அது என்னன்னா நீ கடையில போய் ஒரு பொருளை வாங்க முடியும். இப்பவே வந்துச்சா இல்லையா? நீங்க ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் எடுக்க போறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் எடுக்க போறீங்க, அல்லது ஒரு டிவி எடுக்க போறீங்க, ஆதாரத்தை கேட்கலாம். வேற என்ன லோன் வாங்கி பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளவு வருமானம் இருக்கிறது, இதை கட்டி அடைய முடியுமான்னு பாக்குறாங்க. பர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்க பார்த்து கொடுக்கலாமா மாணவர் தீர்மானம் பண்ணி சில சமயத்தை ரிஜெக்ட் பண்றாங்க. சில சமயத்தில் என்ன பண்றாங்க, கொடுக்குறதோ செய்யறாங்க. ஆதார் அட்டையே இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது, எங்க லோன் வாங்கியிருந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? ஆகவே இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல அது சிப் ஏற்றுக்கொள்ளுகிற வேலையில என்ன நடக்குன்னு சொன்னா, அவங்கதான் ட்ரெயின்ல போக முடியும், அவங்கதான் பஸ்ல போக முடியும், அவங்கதான் ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு பொருளை விற்கவும் முடியும். இதுதான் 666 என்கிற முத்திரை. இப்ப வாசிங்க வெளிப்பட்ட விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க, வேகமா படிங்க. வெளிப்படுத்தல் 13:14 16. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுவாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையினாலாவது வெற்றியினாலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தில் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவர் தவிர வேறொருவர் கொல்லவும் மீட்கவும் கூடாதபடிக்கு செய்தது. பாத்தீங்களா? அடிச சொல்வாங்க, இதிலே ஞான விளவும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்க பார்த்த கடவன், அது மனுஷனுடைய ரத்தமாய் இருக்கிறது. அது ரத்தம் 666 அவ நெற்றிகளிலே அந்த சிப்பு போடப்படுகிறது. அதுல 666 இருக்கிறது. கையிலே போடப்படுகிற அந்த சிப்ல 666 அதுக்குள்ளே இருக்கிறது. மிருகத்தினுடைய லக்கம் அது. ஆகவே மிருகத்தினுடைய முத்திரை அது, மிருகத்தினுடைய பெயர் அது. அதைத்தான் பார்க்கிறோம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதை நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறோம். 3 காரியம் உள்ளடக்கியதாக இருக்கும். இவைகள் உலகம் முழுவதும் கொண்டு வரப்படும், உலகம் முழுவதும் கொண்டு வரும். இதுதான் பொருளாதார சாம்ராஜ்யம். இதுதான் பொருளாதார சாம்ராஜ்யம். ஏற்கனவே நிம்ரோத் ஆகிய 10ஆம் அதிகாரத்தில் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த ஒரு மனிதர். அவனுக்கு சரித்திரத்திலே கில்காமேஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் ஆட்சி செய்தவர். தன்னை சூரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டவர், தனது மனைவி செமிராமிசை நிலா தேவதை என்று சொல்லிக் கொண்டவர், தன்னை வழிபடும்படியா தன் மனைவி வழிபடும்படியா ஜனங்களை கட்டாயப்படுத்தியவர். கட்டாய மதமாற்ற சட்டம் அங்கதான் கொண்டு வரப்பட்டது ஆகிய 10ஆம் அதிகாரத்துல. அன்பானவர்களே, அதன் பிற்பாடு ஆகிய 11ஆம் அதிகாரத்துல மொழி குழப்பத்தை சிதறிப்போன மக்கள் ஏற்கனவே நிம்ரோத்தை சூரிய கடவுளாக செமிராமிசை நிலா தேவதையை வழிபட்டவர்கள் இப்பொழுது தன்னுடைய மதங்களிலே பல பெயர்களை வைத்து பல புராணங்களை அமைத்து பல இதிகாசங்களை அமைத்து பிரியமானவர்களே அவர்கள் இன்றைக்கு அவருடைய மதங்களிலே நம்பிக்கைகளை வைத்து பாரம்பரியம் மத சடங்காச்சாரம் ஐதீகம் என்ற பெயரிலே அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏற்கனவே நிம்ரோத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ராஜ்யம் அரசியல் சாம்ராஜ்யம் அவருடைய நாட்களிலே உருவாக்கப்பட்டதுதான் பொருளாதார சாம்ராஜ்யம். பண்ட மாற்று முறை. நம்ம நாட்டில் ஒரு நாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கேழ்வரை கொடுத்து வேற ஏதாவது பொருளை வாங்கி வருவாங்க, அரிசியை கொடுத்து கோதுமை வாங்குவாங்க, கரும்பை கொடுத்து, புரியுதுங்களா, ஒவ்வொரு பொருளைக்கு வாங்குவாங்க. பண்ட மாற்று முறை. பிறகு நாணயம் கொண்டு வரப்பட்டது. நாணயம் கொண்டு வரப்பட்டது. நாணயம் காணிக்கையாக அரசனுக்கு கொடுக்கும்படியாக கொண்டு வரப்பட்டது. அதுதான் பிற்காலத்தில் டாக்ஸ் என்கிற வரி என்கிற அமைப்பாக அரசாங்கத்தின் மூலமாக எல்லா நாடுகளுக்கும் வந்திருக்கிறது. இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று ஒரு ஸ்டேட் ஒரு இது இருக்கிறது, வரி இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்று ஒரு வரி இருக்கிறது. பெரிய பெரிய ஹோட்டல் நீங்க சாப்பிட்டீங்கன்னா 2 வரி அது போட்டிருப்பாங்க. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் வரி. இதெல்லாம் கட்டி தான் என்ன செய்யணும், வெளியே வரணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அன்பான இவையெல்லாம் அந்த பொருளாதார சாம்ராஜ்யம் ஏற்கனவே நிம்ரோத்தால் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது அன்றைக்கு நாட்களிலே உலகம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவார். இப்பொழுது உலக சந்தை
பொருளாதார சந்தை, அதை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு தங்கம் விலை இன்றைக்கு எந்த அளவுக்கு ஏற்றலாம் இறக்கலாம், பெட்ரோலுடைய விலை எந்த அளவுக்கு ஏற்றலாம் இறக்கலாம். கேரளாவில் பயிர் செய்யறாங்க டீ, அந்த ரேட்டை நிர்ணயிக்கிறது இந்த பொருளாதார சந்தை. கஷ்டப்பட்டு விளைவிக்கிற இவன், அது ரேட்டு போட்டு நியமிக்கிறது அவன். அது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே. அப்படியானால் அஞ்சு கிறிஸ்து நாட்களிலே அவன் சொல்வதைத்தான் ஜனங்கள் கேட்க வேண்டும், அவன் சொல்வதற்கு தான் ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான ஒரு ஆளுகையை அவன் கொண்டு வருவான். இப்போது கடைசியாக ஒரு மிருகத்தை குறித்து வெளிப்பட்ட 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்துல பாதாளத்தில் இருந்து ஏறி வருகிற மிருகம். இந்த மிருகம் எங்க ஏறி வருகிறது? முதலாவது மிருகம் சமுத்திரம் ஏறி வருகிறது, அந்த மிருகம் அரசியல் சாம்ராஜ்யம். இரண்டாவது மிருகம் எங்க ஏறி வருகிறது? பூமியில் இருந்து ஏறி வருகிறது. அந்த மிருகம் என்ன மிருகம்? பொருளாதார சாம்ராஜ்யம். இன்னொரு மிருகம் எங்க ஏறி வருகிறது? பாதாளத்தில் ஏறி வருகிறது. இது நல்லா கவனிங்க. 8வது வசனத்தை வாசிங்க. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை, அது பாதாளத்துக்கு ஏறி வந்து நாசமடைய போகிறது. நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். ஏற்கனவே இருந்தது, இப்ப அது இல்ல, மறுபடியும் அது வரப்போகுது. மற்ற ரெண்டு மிருகம் நம்ம பார்த்தோமே, ஒரு சமுத்திரத்தில் ஏறி வருகிற மிருகம், அது சமுத்திரத்தில் ஏறி வருகிறது. இன்னொரு மிருகம் எங்க ஏறி வருகிறது? பூமியில் ஏறி வருகிறது. ஆனால் இந்த மிருகம் ஏற்கனவே இருந்த ஒரு மிருகம். நல்லா கவனிங்க. இந்த மிருகத்தை குறித்து அநேகர் பலவிதமாய் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் சொல்றாங்க, ரோமர் நாட்களில் அநேக ராஜாக்கள் எழுப்பினார்கள், அவங்கதான் இந்த மிருகம் என்று வாதிடுகிறார். இன்னும் சில பேர் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் அலெக்சாண்டர் பிற்பாடு எபிபெனஸ் என்ற ஒரு ராஜா ஆட்சி செய்தான். ஆன்டிகஸ் போர் எபிபெனஸ், இவன் தான் அந்த மிருகம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிற்பாடு கிபி 70 நீரோ ஆட்சி செய்தான். அந்த நீரோ மன்னன் தான் இந்த மிருகம் என்று சொல்லுகிறார்கள். காரணம், அவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்துட்டான். எருசலேம் தேவாலயத்தை இடிச்சான். ஏற்கனவே கட்டப்பட்ட ஆலயம் நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம் பாபிலோன் தேச ராஜா நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. அது செருபாபேல் மூலமாக கட்டப்பட்டது. நீரோ மன்னர் மூலமாக அது என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே கவனிங்க. ஆகவே அந்த ஆலயம் பிற்பாடு ஏரோதால் கட்டப்படுகிறது. பிறகுதான் என்ன செய்யப்படுகிறது? ஏரோதால் கட்டப்பட்ட அந்த ஆலயம், மன்னிக்க அந்த ஏரோதால் அது புதுப்பிக்கப்பட்டு செருபாபேல் கட்டப்பட்ட ஆலயம் யுத்தத்தில் இடிக்கப்படுகிறது. பிறகு அது ஏரோது நாட்டில் கட்டப்படுகிறது. கிபி 70 யார் இடிக்கிறது? நீரோ மன்னன் என்ன செய்யறாரு? நம்ம தளபதி மூலமாக அதை இடிக்கிறார். இப்பொழுது அந்த ஆலயம் இல்ல. இதுவரைக்கும் அங்க என்ன செய்யப்படல? கட்டப்படல. அந்த கிறிஸ்து நாட்களிலே அந்த ஆலயம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப பாருங்க, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. ஏன் அந்த சில மனிதர்களை மிருகம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், எபிபெனஸ் போர், அந்த ஆன்டிகஸ் போர் எபிபெனஸ் என்ற மனிதன் தன்னை தெய்வமாக சொல்லிக் கொண்டவன், அரசனாக இருந்தவன் தன்னை தெய்வமாக சொல்லிக் கொண்டவன். அதே போல நீரோ கூட அதே மாதிரி தான். அது மாத்திரமல்ல, நீங்க தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அங்க தரிவு என்கிற ஒரு அரசனை குறித்து நீங்க பார்க்க முடியும். மேதிய தேசத்து அரசன் 30 நாள் வரைக்கும் அவனை ஜனங்கள் வழிபட்டார்கள் என்று சரித்திரத்தில் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் தானியேல் என்ன செய்யல? பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிவும் முன்பு செய்கிற வழக்கத்தின்படி அவன் எருசலேம் மலைகளின் நேராய் உலகால் படியிட்டு உன்னதமான தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி நான் துதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 6:10 வேதம் குறித்து சொல்லுகிறது. ஆகவே தானியேல் தரிவை வணங்கவில்லை. இது போல ஏராளமான மனிதர்கள் தன்னை தெய்வமாக சொல்லிக் கொண்டார். அந்த வரிசையில நிம்ரோத் தான் முதலாக தன்னை ராஜாவாக உயர்த்தி கொண்டது மாத்திரமல்ல, அவன் முதல் அரசர். இரண்டாவது தன்னை கணவனாக உயர்த்தி கொண்டவர். ஏற்கனவே வலு செல்வம், தனது பலத்தை, மிகுந்த அதிகாரத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை நிம்ரோத்துக்கு வலு செல்வம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறது.
ஆகவே அவன்தான் மிருகம். அவன் மரிச்சு போயிட்டான் என்றாலும் அவன் மறுபடியுமாக எழுப்பி வருவான். கிரேக்க புராணங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்தாருடைய சரித்திரம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஏற்கனவே மரித்து போன தன்னுடைய கணவன் மறுபடியும் சூரிய கணவனாக பிரசன்னத்தினாலே தனக்கு பிறந்ததோ கணவன் தான், தன் மகனும் கணவன் தான் என்று அவள் சொன்னது மாத்திரமல்லாமல் அவன் இறந்து போய்விடுகிறான். ஒரு கரணினால் இறந்து போய்விடுகிறான். அவனை தேடிக்கொண்டு இந்த செமிராமிஸ் பாதாளத்துக்கு போனதாக புராணங்களிலே சொல்லப்படுகிறது. இப்போது பாதாளத்தில் இருந்து ஒரு மிருகம் எழுப்பி வரும் என்று வேதம் சொல்கிறது. அது ஏற்கனவே இருந்த மிருகம், சூரிய சந்திர வழிபாடு இப்போது அந்த கிறிஸ்து நாட்களிலே வெளியரங்கமாக கொண்டு வரப்படும். இதை குறித்து தான் கிட்டத்தட்ட 14 செய்திகள் ஏற்கனவே இதை குறித்து நான் டீச் பண்ணியிருக்கிறேன். யூடியூப்ல, பேஸ்புக்லயும் அநேகருடைய உட்பொருள் தெரியல. ஆனால் இது நடக்க போகிறது. யாராலும் தடுக்க முடியாது. அவன் ஆட்சியில யாரும் எதிர்க்க முடியாது. அவன் கட்டளைகளுக்கு யாரும் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு உண்மையான சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் வருகையிலே கர்த்தர் நம்மை எடுத்துக் கொள்வார். மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு இருக்கும்படியான சாக்கியத்தை தருவார். அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்துக் கொண்டு பூமியிலே வருவார். இந்த கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவாலே பட்டயத்தினாலே கொல்லப்படுவார். இந்த வலு சர்வம் 1000 வருஷம் பாதாளத்திலே அவன் தள்ளப்படுவான். ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வருவார். நம்ம அழைச்சு கொண்டு மத்திய காலத்துல பூமிக்கு இறங்கி வருகிற வேளையில இந்த 3 காரியம் நடக்கும். முதலாவது காரியம் என்ன? கள்ளத்தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து பட்டயத்தினாலே கொல்லப்படுவார். அவர்கள் பிரியமான, அது மாத்திரமல்ல, இந்த கொல்லப்பட்டு கந்தகம் அக்னி எரியும் கடலிலே தூக்கி எறியப்படுவார்கள். பாருங்க, இது மாத்திரம் நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையை பிடித்துக் கொண்டு வானத்தில் இறங்கி வரை கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோச போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். ஆகவே அந்த சாத்தான் என்றும் வலு சர்ப்பம் என்றும் பழைய பாம்பு என்று சொல்லப்பட்ட இந்த பிரதான தூதனாகிய லூசிபரை ஆண்டவர் 1000 வருஷம் பாதாளத்திலே கட்டி வைக்கிறார். ஆனால் கள்ள தீர்க்கதரிசியையும் பிரியமானவர்களே, இந்த அந்தி கிறிஸ்துவையும் பட்டயத்தினால் ஆண்டவர் கொன்று அவர்களை கந்தகமும் அக்னியும் எரிகிற கடலிலே ஆண்டவர் தூக்கி எறிகிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். எழுந்திருந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நேரலையை பார்க்கிற அன்பான கர்த்தரின் பிள்ளைகள் தொடர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த என் அன்பின் பரிசுத்த பிதாவே, அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். அந்தி கிறிஸ்துவுடைய 3 விதமான சாம்ராஜ்யங்களை கொடுத்த சத்தியத்தை இந்த நாளிலே நாங்கள் கேட்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சத்தியத்தினாலே ஆண்டவரே எங்களை விடுவித்து நீர் எங்களை காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you.